இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இரண்டமடு குளத்தை புனரமைத்து கிளிநொச்சி மாவட்ட விவசாய மக்களது தேவைகள் போக எஞ்சிய நீரை யாழ் குடாநாட்டு மக்களின் குடிநீர் தேவைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரம் மழை காலத்தில் இரண்டமடு குள நீரை யாழ்ப்பாண குடிநீருக்கு பாவிக்க வேண்டும் என்றும் வறட்சி காலத்தில் கடல் நீர் நீராக்கும் திட்டம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தும் ஒரு சிலரிடம் காணப்படுகின்றது. இது காலங்கடந்த ஞானமாக இருப்பினும் இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ உடன்பட்டிருக்கின்ற நிலையில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை உடனெடுக்க வேண்டியுள்ளது. நாங்கள் இரண்டமடு குளத்திலே இருந்து யாழ்குடாநாட்டுக்கு நீர்வளங்கள் செய்கின்ற திட்டத்தை கைவிடுவதான உத்தேசம் எதுவும் இல்லை. இருந்தாலும் தற்காலிக தீர்வாக, ஒரு இடைக்கால தீர்வாக கடல் நீரை சுத்திகரித்து யாழ்குடாநாட்டுக்கு வழங்குகிற முயற்சியில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி அதற்கான அந்த முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதாக உத்தேசித்திருக்கிறோம். கடலிலிருந்து நீரை பெறுகிற இடத்தில் இருக்கிற மீனவர்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சினை எழும்பி இருக்கிறது. அந்த பிரச்சினை குறித்து சுற்றாடல் அறிக்கை கவனத்திலே கொள்ளப்பட்டு அதன் பிறகுதான் இதை நாங்கள் அமுல்படுத்துவோம். அதே நேரம் கிளிநொச்சி இரண்டமடு குளத்திலே இருந்து நீரை நாங்கள் யாழ்ப்பாணம் யாழ் குடாநாட்டுக்கு கொண்டு செல்வது சம்பந்தமாக விவசாயிகளோடு எழுந்திருக்கிற பிரச்சினையை நாங்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கூட்டியிருந்தோம். இருந்தாலும் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோருமாக இந்த விஷயத்திலே எதிர்ப்பு காட்டி வருகிறார்கள் என்பது நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறோம். நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்குக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாகவும் இங்கு கருத்து வெளியிடப்பட்டது. கடந்த 10 வருடங்களாக இந்த நாட்டின் ஜனாதிபதியே நிதியமைச்சராக இருந்தார். எனவே அவ்வாறான அந்த நிலை மாற்றப்பட்டு இன்று எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஆற்றலுள்ள இந்த அமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்கள் இந்த அரசாங்கத்துடைய அத்தனை கடன் சுமைகளையும் தாங்கிக் கொண்டு அபிவிருத்தியையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வாறான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்ததன் மூலம் தங்களுடைய அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக கொண்டு வந்த தரப்பினர் இவ்வாறான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள்.